Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா இந்தியா பல வருடங்களா சூர்யா அப்படிங்கற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த மிசைல் அக்னி 5 மிசைலை விட 3 மடங்கு சக்தி வாய்ந்த மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிசைலை எதற்காக இந்தியா டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. 1995ல தி நான் ப்ரோலிஃபரேஷன் ரிவ்யூ அப்படிங்கற ஒரு அமைப்பு இந்தியா சூர்யா அப்படிங்கற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வந்து கொண்டிருக்கிறதா செய்தி வெளியிட்டுச்சு. இந்த நான் ப்ரோலிஃபரேஷன் ரிவ்யூ அப்படிங்கிற அமைப்பு அணு ஆயுதம் மற்றும் ரசாயன ஆயுதங்கள் பரவுதல் குறித்து செய்திகள் வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இந்த செய்தியை வெளியிட்டதும் இந்தியா அதை எதிர்த்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இந்தியா 1994ல இருந்து இந்த சூர்யா மிசைலை டெவலப் செய்து வந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. 2010வது வருடம் தான் இந்தியா சூர்யா அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வந்து கொண்டிருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியாவுடைய இந்த சூர்யா மிசைல் ப்ராஜெக்ட் மிகவும் ரகசியமான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் குறித்து அதிகமான செய்திகள் பப்ளிக் டொமைன்ல கிடையாது. 2010ல இந்தியா வெளியிட்ட ஸ்டேட்மெண்டின் படி சூர்யா மிசைல் ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல் ஒரு 3 ஸ்டேஜ் கொண்ட மிசைல். இந்த 3 ஸ்டேஜ்ல 2 ஸ்டேஜ் திட எரிபொருளை கொண்டு இயங்கும், இறுதி கட்டமான 3வது ஸ்டேஜ் திரவ எரிபொருளை கொண்டு இயங்கும். 3வது ஸ்டேஜ் எதற்கு திரவ எரிபொருளை கொண்டு இயங்க வைக்கிறாங்க அப்படின்னா, திரவ எரிபொருளில் இயங்கக்கூடிய இன்ஜின் அதிவேகமா டிராவல் பண்ணும். அதனால இலக்கை தாக்கும் போது அதிகமான வேகத்துல போய் தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3வது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருள் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மிசைலோட முதல் ஸ்டேஜ்ல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் இஸ்ரோவால் டெவலப் செய்யப்பட்ட போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற PSLV ராக்கெட்டை பேஸா எடுத்து டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்தியா டெவலப் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூர்யா மிசைல் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த மிசைல். ஏன்னா இந்த மிசைல்னால எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த சூர்யா மிசைல் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மிசைலை கொண்டு உலகின் எந்த நாட்டையும் இந்தியானால தாக்க முடியும். சூர்யா மிசைல இந்தியா இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1982ல இருந்து 2008 வரைக்கும் நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் வழிநடத்தி இருக்காரு. இந்த மிசைல் ப்ரோக்ராம் மூலமா தான் இந்தியாவுடைய பல முக்கியமான மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிருத்திவி, திரிசூல், ஆகாஷ் போன்ற மிசைல்கள் இந்த ப்ராஜெக்ட் மூலமா டெவலப் செய்யப்பட்டது. அக்னி மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜியும் இந்த மிசைல் ப்ரோக்ராம் மூலமா டெவலப் செய்யப்பட்டது. இந்த சூர்யா மிசைலோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மிசைல் ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா 5500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேல உள்ள மிசைல்களை இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா, அமெரிக்கா, சைனா மற்றும் நார்த் கொரியாவிடம் இந்த தொழில்நுட்பம் இருக்கு. இந்த பட்டியல்ல அக்னி 5 மிசைலை வெற்றிகரமா படையில் இணைத்ததன் மூலம் இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. உலகத்திலே அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை ரஷ்யா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கும். அமெரிக்காவிடம் 16,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய டைட்டன் 2 அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு. சைனாவிடம் 15,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய டாங்ஃபாங் 5 மற்றும் டாங்ஃபாங் 41 அப்படிங்கிற 2 மிசைல்கள் இருக்கு. இந்த மிசைலை டிசைன் செய்யறது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த மிசைலை தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம். இந்த மிசைல்
மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க அப்படின்னா தன்னோட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த மிசைல டெவலப் செஞ்சு வர்றாங்க. இந்த மிசைலோட எடை 70,000 கிலோகிராம். இந்த மிசைல்ல 3 முதல் 10 MIRV வார்ஹெட்கள் பொருத்த முடியும். MIRV வார்ஹெட் அப்படிங்கிறது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிற தொழில்நுட்பம். அதாவது ஒரே மிசைல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்ஹெட்களை எடுத்து சென்று வெவ்வேறு இலக்குகளை தாக்குவதுதான் இந்த MIRV தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. ஒரு MIRV வார்ஹெட்ல 750 கிலோடன் திறன் கொண்ட அணு ஆயுதத்தை எடுத்து செல்ல முடியும். அதிகபட்சமா 10 வார்ஹெட்களை எடுத்து செல்ல முடியும். அப்படி இல்ல அப்படின்னா 4 இருந்து 5 மெகாடன் திறன் கொண்ட ஒரே ஒரு அணு ஆயுதத்தையும் சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த சூர்யா மிசைல இந்தியா 3 விதங்கள்ல டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது தரையில் இருந்து தரை இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைலாகவும், நீருக்கு அடியில் இருந்து தரை இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைலாகவும், நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து தரை இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்களாகவும் இந்தியா டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூர்யா மிசைல்னால 12,000 முதல் 16,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த சூர்யா மிசைல்னால மாக் 27 அப்படிங்கிற வேகத்துல சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது இந்த மிசைல்கள்னால 33,000 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். மாக் 27 அப்படிங்கிறது இந்த மிசைலோட டெர்மினல் பேஸ்ல தான் இவ்வளவு வேகத்துல டிராவல் செய்ய முடியும். டெர்மினல் பேஸ் அப்படிங்கிறது இலக்கை சென்று தாக்குவதற்கு முன்பு உள்ள 60 நொடிக்கும் குறைவான நேரம் தான் டெர்மினல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மிசைல் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் கேட்டகரியில வராது. ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறது மிசைல் லான்ச் செய்ததுல இருந்து டார்கெட்டை சென்று தாக்கும் வரைக்கும் மாக் 5 வேகத்துக்கு மேல டிராவல் ஆச்சு அப்படின்னா அது ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சூர்யா மிசைல் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் கிடையாது. இந்த மிசைலோட நீளம் 40 மீட்டர். இந்த மிசைலோட டயமீட்டர் 1.1 மீட்டர். இந்த சூர்யா மிசைல இந்தியா பெரும்பாலும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த தான் பயன்படுத்துவாங்க. அதனால இந்த மிசைல இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் பயன்படுத்துவாங்க. இந்த சூர்யா மிசைல 2 விதங்கள்ல லான்ச் செய்ய முடியும். டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர் அப்படிங்கிற அமைப்புல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த மிசைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்று லான்ச் செய்வதற்கு. அதே போன்று இந்த மிசைல மிசைல் லான்ச்சிங் ஃபெசிலிட்டில இருந்தும் லான்ச் செய்ய முடியும். இந்தியா எதற்காக இது போன்ற லாங் ரேஞ்ச் மிசைல்களை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா சைனாவை மனதில் கொண்டுதான் இந்த மிசைல்களை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. 1962 யுத்தத்துக்கு பிறகு இந்தியா அணு ஆயுதத்தை தன்னோட தற்பாதுகாப்பிற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு இது போன்ற லாங் ரேஞ்ச் மிசைல்கள் தேவை. அதற்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட மிசைல்கள் தான் அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ் மற்றும் இந்த சூர்யா மிசைல். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்னி 6 மிசைல தான் சூர்யா மிசைல் அப்படின்னு இந்தியா டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 மிசைல்களோட செயல்திறனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அக்னி 6 மிசைலோட ரேஞ்ச் 12,000 கிலோமீட்டர் தான். சூர்யா மிசைலோட ரேஞ்ச் 16,000 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாம உலகின் வல்லரசு நாடுகள் கிட்ட இது போன்ற இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மிசைல்கள் இருக்கு. அதனால இந்தியா அக்னி 6 மற்றும் சூர்யா மிசைலையும் தனித்தனியா டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இது போன்ற மிசைல்கள் மிகவும் அவசியமானவை. அதனால இந்த மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சிருந்தாலும் அதை எப்போ வெளியே சொல்லணுமோ அப்பந்தான் வெளியே சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த மிசைல டெவலப் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயம்
விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.